நம்ம சரீரத்துல முக்கியமான எத்தனையோ அவயங்கள் இருக்குது. எல்லா அவயங்களும் குறித்த வசனங்கள் இருக்குது. அங்கங்க 1, 2 வசனம் தான் இருக்குது. ஆனா நாவுக்கு மாத்திரம் தான் கர்த்தர் ஒரு முழு அதிகாரத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. அதிலிருந்து நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நாவு என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். யாக்கோபு 3வது அதிகாரத்தை நீங்க வீட்ல போய் முழுசா படிச்சு பாருங்க. அதுல தான் நாவு குறிச்சு யாக்கோபு இப்படியா சொல்றாரு. யாக்கோபு 3வது அதிகாரம் வசனம் 5லிருந்து 11 வரைக்கும். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்காய் உள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியோட ஆண்டவர் முடிக்கிறார். இல்ல, இதே நாவை வச்சுதான் ஆண்டவர் என்ன பண்றோம்? துதிக்கிறோம். உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும் பாடுறோம். வீட்டுக்கு போனா நான் ஏன்னு இதே வாயில தான் பேசுறோம். நல்லா இருக்கணும் இதே வாயில தான் சொல்றோம். நாசமா போவான்னு இதே வேலை தான் சொல்றோம். ஹலோ, இது எப்படி அப்படின்னு யாக்கோபு இதுல கேட்கிறாரு. சத்தமாமே சொல்லுங்களேன்.